ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமந்தி செடி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இடையில கொஞ்சம் கடையில் இழுப்பு இல்லை, அதனால் அப்பயும் ஒடிச்சிக்கிட்டு தான் இருந்தோம். கொஞ்சம் அப்படியே பெண்டிங்காக ஆகிட்டுது. ப்ளஸ் பனியால் பூவெல்லாம் கருவிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்னு. மேலே நல்லாயிருக்கு, அடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் தோட்டக்கலைத்துறையில் கேட்டு பார்த்தேன், ப்ளஸ் வர அக்ரியும் கேட்டு பார்த்தேன். இதை ஒன்றும் யாரும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்மெல்ட்டு வச்சு ஓட்ட வேண்டியதாங்க. இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் ஒரு பாதியை மட்டும் ஃபுல்லாக இருக்கிற பூ எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு மருந்து அடித்து உரம் போட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. சும்மா ஒரு 2 கான் மட்டும். ஆனால் நம்ம சுற்று வட்டாரத்தில் இப்படி தான் இருக்குது. பூ வச்ச பெரும்பாலும் ஓட்டிட்டாங்க எல்லோரும். இந்தமாரி பாருங்க, கறி இருக்க தெரியுதுங்களா? கருகலாகிட்டுது. பனியால் நோய் தாக்கம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இது நல்லா இருக்கும்போதே பூ பெருசாக யாரும் எடுக்கல. இதை இப்படி இருக்க சூழ்நிலையில் சரி வராது, யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம பூ ஒடிக்கும்போது தெரியாமல் கால்பட்டு ஒரு கிளை உடஞ்சிட்டாலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ இவ்வளோ வண்டி வச்சு ஓடணுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மன உளைச்சலை உண்டாக்குது விவசாயம். எப்படி இருக்குது பாருங்கள், பூ எல்லாம் கருகிட்டுது. பூச்சி தாக்கமா இல்லை பனியா ஏதோ. ஆனால் இதுக்கு ஒன்றும் யாரும் சொல்யூஷன் சரியாக தெரியல. சொல்யூஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.